நியூசிலாண்டோட பழங்குடி மக்களுடைய மௌரி மித்தாலஜி படி ஒரு மிகப்பெரிய ராட்சச பறவை அந்த காலகட்டத்தில் அவங்க உலகத்தில் வாழ்ந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ராட்சச பறவை ஒரு கழுகு மாதிரி இருக்கும். அந்த பறவை மனிதர் குழந்தைங்களெல்லாம் மனுஷங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போய் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ராட்சச பறவை உயிரினத்தோட பேர் பூக்காய்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உலகத்தோடைய பல மித்தாலஜிஸில் இருக்க மாதிரி இதுவும் ஒரு லெஜண்ட், ஒரு கதைன்னு மட்டுமே எடுத்துக்கிட்டு உண்மையாக இருக்காது நம்பிட்டு இருந்தாலும் சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி இது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. அது வரைக்கும் மக்களுடைய கதைகள்லையும் கேவ் டிராயிங்ஸில் மட்டுமே இருந்த இந்த உயிரினம் உண்மையாகவே இருந்ததுன்றதுக்கான எலும்புகள் கிடைக்கப்படுது. சில 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச இந்த உயிரினத்துடைய எலும்புகளை வச்சு இதை பற்றின பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த உயிரினத்துக்கு ஹார்ஸ்ட் ஈகிள்னு சொல்லி பெயரூட்டப்படுது. இது இந்த உலகத்தில் வாழ்ந்ததிலே மிகப்பெரிய ஒரு பேர்ட் ஆஃப் ப்ரே, மிகப்பெரிய ஈகிளாக இருந்திருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கழுகு சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி நியூசிலாண்டில் வாழ்ந்திருக்கு. அந்த உயிரினத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த உயிரினத்துடைய எலும்புகள் கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் நியூசிலாண்டில் பல இடங்களில் இந்த உயிரினத்துடைய எலும்புகள் கிடைக்குது. இந்த எலும்புகள் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணதில் இந்த உயிரினம் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 3-4 அடி உயரம் இந்த பறவை இருக்கும். இதோடைய வெயிட் மட்டுமே 15 கிலோ இருந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய சைஸான ஒரு பறவை தான். இது பறக்கும் போது இதோடைய ரெக்கைகளை திறக்கும் போது கிட்டத்தட்ட 10 அடி கிட்ட இதோடைய ரெக்கை இருந்திருக்குமா. இந்த ராட்சச பறவை இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு இதோடைய 10 அடி ரெக்கையே ரொம்ப குட்டியானதாக தான் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜென்ரலி இப்படி ஒரு பறவை இவ்வளோ சைஸ்லையும் இவ்வளோ வெயிட்லையும் இருக்கும்போது அதோடைய ரெக்கை இதை விட பெருசாக இருந்திருக்கணும். பட் ஏன் நம்ம ஹால்ஸ் ஈகிளோட ரெக்கை வெறும் 10 அடி தான் இருந்திருக்குன்னா, அந்த டைமில் நியூசிலாண்டில் அடர்ந்த காடுகள் இது வாழ்ந்திருக்கு. ஸோ அடர்ந்த காடுகளுக்குள்ளே பறக்கணும்னா ரெக்கை ரொம்ப பெருசாக இருந்தால் முடியாது. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த ஹஸ்டிகளுடைய ரெக்கைகள் சின்னதாக இருந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 அடி ரெக்கையே சின்னதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா அதோடைய உருவம் ரொம்ப பெருசாக இருந்திருக்குன்றது ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த ரெக்கைகளை பற்றின இன்னொரு விஷயம், நீளத்தில் இது 10 அடி தான் இருந்தாலும் இதோடைய அகலம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக இவ்வளோ பெரிய எடையை வந்து தாங்கிட்டு அந்த ரெக்கையால் பறக்க முடிஞ்சிருக்கும். முதல்ல இந்த ஹஸ்டிகளுடைய எலும்புகள் மனிதர்கள் கிடைக்கும் போது இது பறக்க முடியாத ஒரு ஃப்ளைட்லெஸ் பேர்டாக தான் இருந்திருக்குன்ற மாதிரி நினச்சாங்க. அதாவது நம்ம ஈமு கோழி, நம்ம ஆஸ்ட்ரிச்லாம் இருக்க மாதிரி பறக்க முடியாத ஒரு பெரிய பறவையாக இருந்திருக்குன்ற மாதிரி தான் நினச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக பறந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கழுகு வகையை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வேட்டையாலே இருந்திருக்குன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த உயிரினம் வாழ்ந்த காலகட்டத்தில் நியூசிலாண்டோட எக்கோசிஸ்டமில் இதுதான் ஃபுட் செயினோட டாப்பில் இருந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹஸ்டிகள் தான் அந்த டைமோட ஏபெக்ஸ் பிரிடேட்டராக இருந்திருக்கு. மற்ற எந்த உயிரினத்தை பார்த்தும் பயப்படாமல் இது எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கு. இந்த ஹஸ்டிகள் எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்குன்னா, இது சாப்பிட்ற உணவு கிட்டத்தட்ட 250 கிலோ வெயிட்டில் இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மூவான்னு சொல்லப்படுற ஒரு பறக்க முடியாத ஃப்ளைட்லெஸ் பேர்ட், ஒரு ஆஸ்ட்ரிச் மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. இந்த உயிரினமும் ஹஸ்டிகள் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு. இந்த மோவா தான் ஹஸ்டிகளுடைய பிரைமரி ஃபுட் சோர்ஸாக இருந்திருக்குன்ற மாதிரி நிறைய எவிடன்ஸ் இருக்குது. இந்த மோவா பேர்ட் கிட்டத்தட்ட 200லேருந்து 250 கிலோ வரைக்கும் வெயிட்டில் இருக்குமா. மிகப்பெரிய வெயிட்டில் இருக்க இந்த பேர்டோட உயரம் 12 அடி வரைக்கும் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய இந்த உயிரினத்தை ஹஸ்டிகள் வானத்துலேருந்து பறந்து வந்து அதோடைய ரொம்ப ஷார்ப்பான டேலண்ட்ஸை வச்சு, டேலண்ட்ஸ்னால் என்னதுன்னா ஒரு பறவையோட ஷார்ப்பான அந்த கூர்மையான நகங்கள் இருக்கும்ல, அதை டேலண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு இந்த மிகப்பெரிய மூவா பறவையோடைய முதுகில் தாக்கின மாதிரி நிறைய எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி தாக்கி இந்த மிகப்பெரிய மூவாவை கீழே சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதோடைய கழுத்து பகுதியெல்லாம் கொத்தி கொன்று இந்த மூவாவை சாப்பிட்ருக்கோன்ற மாதிரி ரிசர்ச்சர்ஸ்லாம் நம்புகிறாங்க. இந்த மூவா பறவை நியூசிலாண்டோடைய பல இடங்களில் அந்த டைமில் வாழ்ந்திருக்கு. இது எங்கெல்லாம் வாழ்ந்திருக்கோ அதே இடங்களில் எக்கச்சக்கமான ஹால்ஸ் ஈகிளுடைய எலும்புகளும் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்தே ஹால்ஸ் ஈகிள் இந்த மூவாவை அதோடைய உணவு பட்டியலில் அதிகமாக வச்சுருந்துருக்குன்றது கிளியராக தெரியுது. யோசிச்சு பாருங்கள், வானத்தில் பறக்கிற ஒரு கழுகு தரையில் சுற்றுற 200 கிலோவுக்கும் மேலே இருக்க ஒரு பறவையை உணவாக எடுத்துக்குது. ரொம்ப வியப்பாக இருக்குல்ல. இந்த மோவா பறவையும் இப்போ இந்த உலகத்தில் இல்லை. இதுவும் அழிஞ்சு போன ஒரு இனத்தை சேர்ந்தது தான். இந்த மோவாவோட எக்ஸ்டென்ஷனும் நம்ம ஹால்ஸ் ஈகிளோட எக்ஸ்டென்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே டைம் பீரியடில் தான் நடந்திருக்கு. இந்த ரெண்டு மிகப்பெரிய பறவைகளும் ஏன் அழிஞ்சிருக்குன்றதை நம்ம இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹால்ஸ் ஈகிளுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன சம்பந்தன்றதை பார்க்கலாம். 1200 AD அப்போ முதல்ல மனுஷங்க நியூசிலாண்டுக்கு போகிறாங்க. அது வரைக்கும் மிருகங்களும் பறவைகளும் மட்டுமே இருந்த ஒரு நிலப்பரப்பில் முதல்ல மனுஷங்க வந்த பிறகு எல்லாமே மாறுது. அப்படி நியூசிலாண்டுக்குள்ளே போய் முதல்ல மயோரி மக்கள் செட்டில் ஆனதாக சொல்லப்படுது. ஸோ இந்த மயோரி மக்கள் தான் அவங்களுடைய பல இதிகாசங்கள் மூலமா இந்த மிகப்பெரிய ஹால்ஸ் ஈகிள் வாழ்ந்துச்சு. அந்த பறவை இவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிட்ட மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையாகவே நடந்துச்சா? மயோரி மக்கள் இந்த ஹால்ஸ் ஈகிள் பிடிச்சி சாப்பிட்ருக்குமான்றதுக்கு சயின்டிஸ்டால் இப்போ வரைக்குமே கன்ஃபார்மாக ஒரு ஆன்சரை கொடுக்க முடியல. ஏன்னா இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜியோ மனுஷங்களும் இல்லை. இது இதிகாசங்கள் மூலிமா எவிடன்ஸ் இல்லாத ஒரு விஷயம். பட் இப்படி நடந்திருக்க சாத்தியம் இருக்கான்னு கேட்டால்
ஹை சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வாழ்கிற கோல்டன் ஈகிள் மாதிரி உயிரினங்கள் அதிகமாக இடம் இருக்க மவுண்டன் கோட் மாதிரி உயிரினங்களை தூக்கிட்டு போகிறதுல நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயும் இந்த பேர்ட்ஸோடைய ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மவுண்டன் கோட்ஸோட எதுக்கு சண்டை போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணுன்ட்டு இதுங்களை மவுண்டன்லேருந்து அப்படியே தள்ளி விட்டுரும். இப்படி விடும்போது கிராவிட்டியே எல்லா வேலையும் பார்த்துரும். ஸோ மவுண்டன் கோட்ஸ் கீழே விழுந்து இறந்த உடனே அதுக்கப்புறம் அதை ஈஸியாக சாப்பிட்டுட்டோ இல்லை தூக்கிட்டோ போயிடும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்க கழுகுகளே இதை பண்ணுதுன்னா இதை விட மிக பெருசாக கிங் ஆஃப் ஈகிள்ஸ்னு சொல்லப்பட்ட இந்த ஹால்ஸ் ஈகிள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் மனித குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து ஏன் ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்த மனுஷங்களை கூட இது வேட்டையாடி சாப்பிட்ருக்காதுன்னு யாராலையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய உருவத்தோட இதை விட மிக பெருசாக கிட்டத்தட்ட 200 கிலோ இருக்க உயிரினங்கள்லாம் வேட்டையாடி சாப்பிடுது. அப்போனா மனுஷன் இது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமே கிடையாதுல்ல. இந்த ஹால்ஸ் ஈகிளை பற்றி இன்னொரு இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா இதோட டேலண்ட்ஸ், அதாவது இதோட நகங்கள் முன்னாடியே நம்ம பேசின மாதிரி பெரிய பறவைகளோட மோவாவோடைய உடம்பே கிழிக்கிற அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். இந்த டேலண்ட் எவ்வளோ பெருசு இருக்குன்னா கிட்டத்தட்ட 3.5 இன்ச் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பேரிசனுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் வாழ்கிற புலியோட நகங்கள் எடுத்து பார்த்தா 4 இன்ச்சஸ் இருக்குமா. ஸோ அப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு புலியோட நகம் அளவுக்கு ஷார்ப்பாக நகங்களை வச்சுக்கிட்டு வானத்துலேருந்து பறந்து வந்து திடீர்னு எப்போ வேணால் தாக்குற அளவுக்கு ஒரு கொடூரமான வேட்டையாளி வாழ்ந்த காலகட்டத்தில் தான் அப்போ இருந்து இந்த மயோரி மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு யோசிக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ இருக்க உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த டைமில் இருந்த உலகம் ரொம்ப மோசமாக இருந்திருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. இந்த ஹால்ஸ் ஈகிள் மனுஷங்களை பிடிச்சி சாப்பிட்டதா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய டிபேட். பட் சைஸில் இவ்வளோ பெருசாக இவ்வளோ ஷார்ப்பாக நகைகளும் வேட்டை திறமையும் ஐக்கியம் இருக்க ஒரு பறவை அந்த டைமில் கண்டிப்பாக வாழ்ந்திருக்கு. ஸோ அப்போ மனுஷங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு த்ரெட்டாக தான் இருந்திருக்கும். இது மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்டுச்சோ இல்லையோ, பட் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மனுஷங்க இதை பார்த்து பயந்து இதுக்கான ப்ரிகாஷன்ஸை பண்ணியிருந்தால் மட்டுமே சர்வைவ் பண்ணியிருக்க முடியுன்றது கிளியராக தெரியுது. ஓகே, வெறும் சில 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கழுகு, இந்த உலகத்துடைய மிகப்பெரிய கழுகு நம்ம உலகத்தில் வாழ்ந்திருக்கு. ஸோ இந்த கழுகு இவ்வளோ டேஞ்சரஸாக இருந்தால் இது எப்படி அழிஞ்சு போயிருக்கும்? இந்த கழுகு தான் மற்ற எல்லாத்தோட ஸ்ட்ராங்கானது, அந்த ரீஜனுடைய ஏபெக்ஸ் பிரெடரே இதுதான்னும் போது இது எப்படி அழிஞ்சிருக்கும்னு மேபி உங்களுக்கு தோணலாம். இதோட அழிவுக்கு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தாலும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்கள் இதுக்கு ஒரு பெரிய பங்காக இருந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. மனிதர்களின் நிலப்பரப்புக்கு வந்த பிறகு அவங்களுடைய உணவு தேவைக்காக நிறைய உயிரினங்களை வேட்டையாடுறாங்க. அஃப்கோர்ஸ் மனுஷன் ஒரு இடத்துக்கு போனாலே அங்கே அழிவு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் மனுஷங்க எக்கச்சக்கமாக அங்கே வேட்டையாடினதாக சொல்லப்படுது. அதுவும் இந்த ஹால்ஸ் ஈகிள் விரும்பி சாப்பிட்ற மோவாவை அதிகமாக மனிதர்கள் வேட்டையாடி சாப்பிட்டதாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த மோவா பறவை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதை வேட்டையாடினா மனிதர்களுக்கு நிறைய உணவு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அதோடைய திக்கான ஃபெதர்ஸ்லேருந்து இவங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணியிருக்க முடியும். ஸோ மோவாவை அதிகமாக மனிதர்கள் வேட்டையாடி இருக்காங்க. ஸோ இதோடைய காரணமாக ஹால்ஸ் ஈகிளுடைய டைரக்டான ஃபுட் சோர்ஸே கம்மியாகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஒரு உயிரினத்துடைய சைஸு அது ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடணுன்றதை டிஸ்கிரைப் பண்ணுது. ஒரு உயிரினம் ரொம்ப பெருசாக இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அது அதிக உணவு எடுத்துக்கணும். அதுவும் பறக்கிற உயிரினங்கள் அதிகமான எனர்ஜியை கன்சியூம் பண்ணாதான் அதுங்களால சர்வை பண்ண முடியும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இருக்க ஒரு கோல்டன் ஈகிள் ஒரு நாளைக்கு அதோடைய பாடி வெயிட்டில் 15% வந்து உணவாக கன்சியூம் பண்ணாதான் அந்த ஈகிளுக்கு அது போதுமானதாக இருக்கும். பட் அதே நேரத்தில் நிலத்தில் வாழ்கிற ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஈகிள் மாதிரி 15% ஒரு பாடி வெயிட் தேவைப்படாமல் வெறும் ஒரு 7-8% ஆஃப் த பாடி வெயிட் மட்டுமே இருந்தால் அதனால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ காற்றுல பறக்கும்போது எனர்ஜி ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ இவ்வளோ பெருசு இந்த ஹால்ஸ் ஈகிளுக்கு அதிகமான கேலரி ரெக்குவயர்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு அது பெரிய பெரிய உயிரினங்கள் மாதிரி இந்த மோவாவை தான் பிடிச்சி சாப்பிட்ருக்கும். ஸோ இந்த மோவா மாதிரி மிகப்பெரிய உயிரினங்களை மனுஷங்க வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஃபுட் சோர்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் அப்போ வாழ்ந்த மனுஷங்க டேரெக்டாக இந்த ஹால்ஸ் ஈகிளையுமே வேட்டையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஹால்ஸ் ஈகிள் வந்து மனுஷங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது. ஸோ அவ்வப்போது மனிதர்களுமே இந்த ஹால்ஸ் ஈகிளை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேட்டையாடி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இது போதாதுன்னு மனிதர்கள் எக்கச்சக்கமாக காடுகளை எரிச்சிருக்காங்க நில தேவைக்காக. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஹால்ஸ் ஈகிளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாகுது. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹால்ஸ் ஈகிளோடைய பாப்புலேஷன் கம்மியாகி இது மொத்தமாக இந்த உலகத்தை விட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு 1400 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஹால்ஸ் ஈகிள் மொத்தமாக அழிஞ்சிருக்கும் இந்த உலகத்துலேருந்துன்னு சொல்கிறாங்க. அது கூட சேர்த்து இந்த மோவாவுமே அதே டைமில் தான் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிளியராக தெரியுதுன்னா ஒரு நிலப்பரப்பில் மனிதர்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு எக்கோசிஸ்டம் எப்படி இருந்ததோ அதை அப்படியே மனிதர்களை அழித்து வேறு மாதிரி மாற்றிட்டு இருக்கோன்றது சந்தேகமே இல்லை. பட் மனுஷங்களும் நேச்சரோட பார்ட்டு தான். ஸோ நம்ம வந்து ஒரு இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுறதும் தப்புன்னு டெக்னிக்கலி சொல்லிட முடியாது. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி ஒரு ஹால்ஸ் ஈகிள் மனிதர்களை சாப்பிட்ருக்கோன்றதை நீங்கள் அதிகமாக நம்புறீங்களா, இல்லை மனுஷங்க வந்ததுனால ஹால்ஸ் ஈகிள் பாவம்னு நினைக்கிறீங்களா? இன்னும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா 1 or 2 கமெண்ட்ஸ் கேட்க பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்.